இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் 15 நாள் அகழ்விற்கான அறிக்கையை 15ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க நீதவான் உத்தரவு. இலங்கையின் தேசிய பாதுகாப்பு புலிகளின் காலத்தை விட மிக மோசம். மொட்டு கட்சி. காணாமல் ஆக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு முன்னாள் மறைமாவட்ட குருவின் 35வது ஆண்டு நினைவு கூறல். பாகிஸ்தானில் நடந்த பாரிய மோசடி, இலங்கையர்கள் உட்பட 149 பேர் கைது. செம்மணி புதைக்குழி குற்ற புலனாய்வு பிரிவிடம். ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 50,000-ஐ கடந்தது. அனுர அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் சிஐடிக்கு அழைப்பு, விமல் வீரவன்ச பகிரங்கம். அனுர அரசுக்கு பொன்சேகாவின் மறைமுக ஆதரவு, பட்டினி கிடக்கவும் தயாராம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வின் 15 நாட்களுக்கான அறிக்கையை எதிர்வரும் 15ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பேராசிரியர் ராஜ் சோமதேவாவுக்கு நீதிபதி கட்டளை வழங்கியுள்ளார். யாழ் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் முதல் 15 நாள்களுக்கான செயற்பாட்டு அறிக்கையை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பேராசிரியர் ராஜ் சோமதேவாவுக்கு நீதவான் ஆனந்தராஜாவால் நேரூர் கட்டளை ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பான அகழ்வு பணிகள் நீதவான் ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் சோமதேவாவின் தலைமையில் இடம்பெற்றிருந்தன. சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வு பணிகளின் பொழுது முன்னிலையாகியிருந்தனர். செம்மணி மனித புதைக்குழியின் 1ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஜூன் மாதம் 7ஆம் தேதி நிறைவுக்கு வந்திருந்தன. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஆரம்பமாகியிருந்தன. இந்த அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நேற்றைய தினத்துடன் இடைநிறுத்தப்பட்டன. எதிர்வரும் 21ஆம் தேதி மீள அகழ்வு பணிகள் ஆரம்பமாக உள்ளன. இந்நிலையில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் முதல் 15 நாட்களுக்கான செயல்பாட்டு அறிக்கையை இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவுக்கு யாழ் நீதவான் ஆனந்தராஜா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இலங்கை இந்தியாவின் காலனியாக மாறி வருவதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் புபுது ஜாகுட இந்த குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையினூடாக இலங்கை இந்தியாவின் காலடியாக மாறி வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கையின் பல்வேறு துறைகள் ஒவ்வொன்றாக இந்தியாவின் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மருந்து பொருள் கொள்வனவு தொடர்பிலும் இந்தியாவின் வர்த்தக நோக்கங்களை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். நுகேகுடை பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு விடுதலை புலிகளின் காலத்தை விடவும் மிகவும் மோசமான நிலைக்கு சென்றுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் தேசிய பாதுகாப்பு தற்போது வரலாறு காணாத அச்சுறுத்தலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. நீதிமன்றத்துக்குள் வைத்து துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெறுகின்றன. போலீசார் முன்னிலையில் துப்பாக்கி சூடு நடத்தப்படுகின்றது. வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து படுகொலைகள் இடம்பெறுகின்றன. ஆனால் ஆயுத குழுக்களின் உறுப்பினர்களே உயிரிழக்கின்றனர் என கூறி இந்த படுகொலைகளை நியாயப்படுத்துவதற்கு அரசு முற்படுகின்றது. சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கே மக்கள் அரசை தெரிவு செய்கின்றனர். எனவே கொலை செய்யப்படுபவர்கள் யார் என்பது முக்கியமல்ல, எதற்காக இவ்வாறு படுகொலை இடம்பெறுகின்றது என்பது பிரதான விடயம். எதிர்கருத்துக்கள் உடையவர்களை கட்டுப்படுத்த முடியாத போது அவர்களை படுகொலை செய்துவிடும் ஆட்சியை பாசிசவாத ஆட்சி என்று அழைப்பார்கள். ஆதலால் இலங்கையில் தற்போது இடம்பெற்று வரும் ஆட்சி தொடர்பில் எமக்கு பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் விடுதலை புலிகளின் காலத்தில் கூட இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறவில்லை என்று தெரிவித்துள்ளார். திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டத்திற்கென குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு 4 ஆண்டுகள் குருவாக பணியாற்றிய அருட்பணி செல்வராஜா காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் 35 ஆண்டுகள் பூர்த்தியடைகின்றன.
1990களில் ஏற்பட்ட இரண்டாம் கட்ட ஈழப்போரின் போது வடக்கு கிழக்கு பகுதிகளில், அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஏராளமான தமிழ் கிராமங்கள் சூறையாடப்பட்டு பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. அருட்பணி செல்வராஜா 1990ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் திகதி தனது இருசக்கர வாகனத்தில் சொரிக்கல் முனையிலிருந்து கல்முனைக்கு சென்று பசியால் அவதியுறுகின்ற மக்களுக்கு ஏதாவது ஒழுங்கு செய்வதற்காக கல்முனைக்கு சென்றுள்ளார். அதே நாளில் மதிய வேளையில் கல்முனையில் இருந்து மீண்டும் சொரிக்கல் முனைக்கு திரும்பியவர் சேனை குடியிருப்பு கிட்டங்கி பகுதிகளை கடந்த பிற்பாடு காணாமல் போயுள்ளார். அன்றைய அரசு உதவி பெறும் படையினரால் கடத்தப்பட்டு மறைக்கப்பட்டார் என கூறப்பட்டு வருகின்றது. அவரது மறைவுக்கு பிற்பாடு சொரிக்கல் முனை மற்றும் அதனை அண்டியுள்ள தமிழ் கிராமங்கள் அனைத்துமே துவம்சம் செய்யப்பட்டு மக்கள் எல்லோருமே தமது உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள சிதறியோடினார்கள். சொரிக்கல் முனையில் இருந்து பலர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள். எஞ்சியவர்கள் அனைவரும் அன்றைய புனித சூசியப்பர் சபை துறவிகளால் நடாத்தப்பட்டு பாட்டிருப்பு மாணவர் விடுதி வளாகத்தில் அகதிகளாக குடியமர்த்தப்பட்டனர். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கை போலீஸ் மா அதிபரின் உத்தரவுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் பாரப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாண போலீசாராலேயே தற்போது இந்த வழக்கு கையாளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் செம்மணி புதைக்குழி வழக்கை ஒப்படைக்க போலீஸ் தரப்பால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று நம்பகரமாக அறிய முடிகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகர தலைமையிலான குழுவினர் ஈஸ்டர் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான வழக்குகளை தற்போது விசாரித்து வருகின்றனர். இவ்வாறு இருக்கையில் செம்மணி மனித புதைக்குழி வழக்கு அவர்களின் கீழ் ஒப்படைக்கப்பட உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் இந்த விடயத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த வருடத்தின் ஜூலை மாதத்தின் முதல் 8 நாட்களில் மாத்திரம் 48,300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய 2025ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 12,16,344 ஆகும். 2024ஆம் ஆண்டில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆகஸ்ட் மாதத்திலேயே 1.2 மில்லியனை தாண்டியுள்ளது. அனூர் அரசாங்கத்திற்கு எதிராக பேசுபவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படுகின்றார்கள் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் பற்றி பல விடயங்களை குறிப்பிட்டு மக்களுக்கு இதனை அறிவுறுத்தியவர்கள் தற்போது இலக்கு வைக்கப்பட்டுள்ளார்கள். பேச்சு சுதந்திரம் திட்டமிட்ட வகையில் மறுக்கப்படுகின்றது. அரசாங்கத்துக்கு எதிராக பேசுபவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்படுகின்றார்கள். முறையற்ற வகையில் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் ஊடக சந்திப்பில் குறிப்பிட்ட விடயத்துக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கு சென்று வாக்குமூலம் அளித்துள்ளேன். சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட பெரும்பாலான கொள்கலன்கள் எவ்வித பரிசோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்டவை பாரதூரமானது என்று நாங்கள் குறிப்பிட்ட விடயத்தையே ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்புடன் தொடர்புடைய சட்டமூலம் மற்றும் வேலை திட்டம் தொடர்பாக தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் எரிசக்தி அமைச்சுக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு திட்டத்தில் ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகளை பாதுகாப்பது உட்பட தொழிற்சங்கங்களின் கவனத்துக்கு வந்த பல பிரச்சினைகள் குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டது. மின்சார துறையை அரசாங்க உரிமையின் கீழ் வைத்திருப்பது அரசாங்கத்தின் கொள்கை என்றும், இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் ஊழியர் உரிமைகளை குறைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்றும் அமைச்சர் கூறினார். மின்சார சபையின் பிரதிநிதிகள் மற்றும் 42 தொடர்புடைய தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்புக்காக அழைக்கப்பட்டிருந்தனர். ஊழல் மோசடி மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை முற்றாக ஒழிப்பதென்றால் பட்டினி கிடக்கவும் நாம் தயார் என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில்,
இந்த அரசின் ஆட்சி ஏனைய அரசாங்கங்களுடன் ஒப்பிடும்போது மேம்பட்டதாகவே காணப்படுகின்றது. இவற்றை முற்றாக ஒழித்தால் நாட்டுக்கு கட்டாயம் நன்மை கிடைக்கும். அரசின் சில செயற்பாடுகளே பின்னடைவாக காணப்படுகின்றன. தற்போது பொதுமக்களின் சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்துவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றை செயல்படுத்துவதில் அரசு ஓரளவு முன்னோக்கி சென்றுள்ளது. மேலும் போதைப்பொருள் இளைஞர் சமூகத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. போதைப்பொருளை முற்றாக அரசு கட்டுப்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்தாலே இளைஞர் சமூகத்தை காப்பாற்ற முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் போலீசார் மோசடி அழைப்பு மையத்தில் நடத்திய சோதனையில் 149 பேரை கைது செய்துள்ளதாக அந்நாட்டின் தேசிய சைபர் குற்றப்புலனாய்வு நிறுவனம் நேற்று தெரிவித்துள்ளது. ஃபைசலாபாத் நகரில் செயல்பட்டு வரும் இந்த வலைப்பின்னல் குறித்து கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மையம் போன்சி திட்டங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் போலி முதலீடுகள் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி ஏராளமான பணத்தை வைப்பிடச் செய்ததாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 78 பாகிஸ்தானியர்கள், 48 சீனர்கள், 8 நைஜீரியர்கள், 4 பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள், 2 இலங்கையர்கள், 6 பங்களாதேஷினர், 2 மியன்மார் நாட்டவர்கள் மற்றும் 1 ஜிம்பாப்வே நாட்டவர் அடங்குவர். 149 பேரில் 18 பேர் பெண்கள் என்று அந்த நிறுவனம் மேலும் கூறியது. மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் தங்கள் முதலீட்டில் ஒரு சிறிய வருமானத்தை பெற்றதாகவும் பின்னர் பெரிய தொகைகளை வைப்பிட வற்புறுத்தப்பட்டதாகவும் போலீஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த சோதனையில் அதிகாரிகள் அந்த இடத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான கணினிகள், சர்வர்கள், கிரிப்டோ கரன்சி பரிமாற்றங்கள் மற்றும் வெளிநாட்டு சிம் அட்டைகளை பறிமுதல் செய்தனர். புதன்கிழமை 149 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். அவர்களில் 87 பேர் 5 நாள் காவலில் வைத்து விசாரிக்க தேசிய சைபர் குற்றப்புலனாய்வு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். மேலும் 62 சந்தேக நபர்கள் ஜூலை 23 வரை நீதிமன்ற காவலில் வைக்க மாவட்ட சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.